ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா, மாடம்பாக்கத்தில் இருக்க தேனப்புரீஸ்வரர் கோயில். ஆல்ரெடி நான் வந்து மாடம்பாக்கத்தோட டெம்பிள் பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்க. மாடம்பாக்கம் போனீங்கன்னா என்னென்ன பார்க்கலான்ட்டு. மாடம்பாக்கம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அதையுமே சொல்லிடுறேன், சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா பிஃபோர்லாம் ஹோட்டல் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்போம். ஒரு குட்டி ஹோட்டல் வந்து இப்போது டெவலப் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா டெம்பிள் இருக்குது. இந்த கோயிலுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், வேன் பார்க்கிங் கூட இருக்குது. இந்த கோயில் வந்து 1000 இயர்ஸ் ஓல்டு பழமையான கோயிலில் ஒன்று, சென்னையில் இருக்க கோயிலில். பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இந்த கோயிலுக்கு இருக்குது. தாம்பரத்துலேருந்து பஸ் ஏறினீங்கன்னா மேடவாக்கம் போகிற பஸ் எல்லாமே வந்து தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் போகிறதுக்கு வந்து சுற்றிட்டு வரும் மாடம்பாக்கம் வழியாக. அந்த வழியாக பஸ் ஏறினீங்கன்னா தேனப்புரீஸ்வரர் கோயில் கேட்டாலே அந்த இடத்துலையே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே பஸ் இறங்குனீங்கன்னா இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து குளமும் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குளம் இருக்குது. நம்ம வந்து சில்பர் ரூட்டு. இதோட பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ், கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ், வேனு பஸ்ஸுன்னா 50 ருபீஸ். இதுதான் இந்த கோயிலோட வந்து கலெக்ட் பண்ணுறது அமௌண்ட், பார்க்கிங் அமௌண்ட். அதுக்கப்புறம் நேராக வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறோம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் பழம் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ வந்து ரூல்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருந்தால் மட்டும்தான் கோயில் அலோடு. அந்த மாதிரி ஒரு பேனர் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சரபேஸ்வரர், அவருக்கு தான் தனி சிறப்பு பூஜை இந்த கோயிலில் நடக்கும். அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி கோயிலை பற்றி உங்களுக்கு தலை வரலாறு எல்லாம் தெரியணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நடந்து வந்தால் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது சாமியை பார்க்க போகிறதுக்கு. இங்கே நோட்டீஸ் இருந்தது. அதனால் என்ன தான் பக்தர்களுக்கு முக்கிய செய்திகள் சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காக போனேன். இதில் ஒன்று என்னென்னா, இந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடுவேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும்னு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரூல்ஸு. இப்போ தான் இந்த பேனர் நான் பார்க்குறேன். ஸோ நான் அந்த பேனர் பார்த்து உங்களுக்குமே சொல்கிறேன், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நேராக வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா ஒரு புக் ஸ்டால் இருக்குது. இங்கே புக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் தேவைப்பட்டால் பாருங்கள். நான் அப்படியே வந்து லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன், என்னென்ன புக்ஸ் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம்.